ஸோ அதுக்கப்புறம் அவர் அந்த வாய்ஸ் ஓவர் சொன்னோம் இல்லையா, ஸோ அப்போ வந்து அதை நினச்சி கலங்கி ஆடுறது. ஸோ இந்த டைமில் இந்த ரைட்டிங் எப்படி பண்ணீங்கன்னா, அவர் வந்து அவ்வளோதான் பாடி கொடுத்துட்டாரு, ஒரு எமோஷனலாக கனெக்ட் ஆகிட்டாரு, கண் கலங்கிட்டாரு. பட் ஆனால் இங்கே வந்து அதை நினச்சி ஆடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி? ஆக்சுவலாக இது திருநெல்வேலியில் இப்படிலாம் பெருசாக இருக்காது. அங்கே வந்து எப்படி இருக்குன்னா ஆடுவாங்க, திருநங்கைகள் இது பண்ணுவாங்க, அங்க வந்து தாயார் அந்த இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எனக்கு இங்க இவர் சென்னைக்காரர் தானே, இப்போ அந்த ஹீரோ வந்து சென்னைக்காரர். சென்னைக்காரங்களோட அடையாளம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல அவனோட அந்த இவ்வளவு நேரம் பயணிச்ச ஒருத்தருக்கு ரெஸ்பெக்ட், அதாவது ஒரு மரியாதை கொடுக்கணும்னு சொல்லி அந்த இடத்துல அவர் எமோஷனலா ஆடுற மாதிரி. உண்மையா எமோஷனல் ஆயிட்டாரா? ஏன்னா பயங்கரமா. ஆமா, அவருக்கு அதுக்கு முன்னால நான் அவரை இன்னொரு இதுல பார்த்தேன். யாருன்னா கூத்துப்பட்டறையோட இவர் இருக்காரு இல்லையா, முத்து, அவரு இறந்தப்போ வந்து இவர் பயங்கரமா ஆடி இருந்தார். அது ரியலாவே அவர் ஃபீல் பண்ணி ஆடினாரு. அவரோட குருவுக்கு அவர் ரெஸ்பெக்ட் பண்ற மாதிரி இது பண்ணியிருந்தாரு. அந்த இது எனக்கு இங்க ஸ்பார்க் ஆச்சு. சரி, ஓகே சார், அன்னைக்கு இது பண்ணீங்களா, அது மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் அதை நினைச்சே பண்ணிட்டாரு. சூப்பர்.